இவங்க கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த சின்ன கேள்வி ரொம்ப தெரிஞ்ச கேள்வி தான். பைபிளை பற்றியெல்லாம் இல்லை, வாழ்வை பற்றி தான். நீ அந்த சைடில் போய் ஓகே சரி. இப்போ இவங்க தப்பாக நிற்கிறாங்க. கோயிலில் வந்து இடது பக்கம் தான் பெண் நிற்கணும். தமிழ் கலாச்சாரத்தில் வலது பக்கம், ஏன்னா வலது கை என்று. இந்த சைடில் திருச்சபையில் நிற்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். மாறி நிற்கிறீங்க பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க இப்போ? ரிசப்ஷன் ஹாலில் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நானும் ரிசப்ஷன் ஹால். நீங்களும் ரிசப்ஷன் ஹால். பைபிளில் சொல்லப்பட்டு நீங்கள் இருவரும் ஒரே உடல் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஒரே உடலாக இருக்கும். நவீன் சொல்ல அப்படி சொல்லணும். கை தட்டு. ஓகே நீ எங்கே இருக்க? இவங்களுக்குள்ள இருக்கு. யாருக்குள்ள? மேனகாவுக்குள்ள. மேனகாவுக்குள்ள. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேனகாவே நீ தான், இவங்க தான் நவீன். இப்போ ஒருவர் தங்களை இழந்து மற்றவராய் உருவெடுக்கிறார் என்பதுதான் சர்ச்சை சொல்லுது, திருச்சபை சொல்லுது, கடவுள் சொல்லிக்கிறார். அப்போது இடது பக்கம் பெண் நிற்கிறது எதுக்குன்னா, நவீனுடைய இதயமாய் மேனகா இருக்கிறார் என்பதனால். எனவே நவீன் இப்பொழுது எத்தனை முறை ஏதாவது கூப்பிட்டாரா என்னன்னு தெரியாது, ஆனால் முதல் முறையாக என் இதயமே அப்படின்னு பைபிள் சொல்கிறத சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயமே. நாடா இப்படி கூப்பிடுற? நீங்கள் என் மெய் உடலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் மெய் உடலே. பாரு பாப்பா சொல்லுங்க தைரியம். ஓகே நைஸ். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எழுந்திரிச்சு இவங்களை ப்ளஸ் பண்ணிடலாம். கரங்களை சேர்த்து பிடிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கைங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதியும் எப்போதும் அருள் பலங்களால் நிறைந்து வாழ அறுத்தாரும். இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களோடும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்வாங்கு வாழ்வாராக. அவன் பிதா சுதன் பசுத்த ஆவி உங்களை ஆஸ்வதிப்பார்கள். சிஸ்டமாக ப்ளஸ் பண்ணி